வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய ஸ்ட்ரெங்தா வீக்னஸா, ஸ்ட்ரெங்த் வர்சஸ் வீக்னஸ். உங்களால் முடியும் தம்பி அப்படின்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. அது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய ஸ்ட்ரெங்த்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு உங்களுடைய வீக்னஸை கால்குலேஷன் பண்ணணும். உங்களுடைய சக்ஸஸ்க்கு ஒரு ப்ராக்டிக்கல் கேஸ் ஸ்டடிஸே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த வீக்னஸை பற்றி நான் சொல்லித்தரேன். கத்தாருக்கு ஒரு பையனை சூப்பர் மார்க்கெட்டு சேல்ஸ் கோஆர்டினேட்டர், சூப்பர் மார்க்கெட்டு ஒரு பிரான்ச்சுக்கான ஹெட்டு செலெக்ஷன் ஆனார். அவருக்கு சம்பளம் 40,000 ரூபா ப்ளஸ் ஃபுட்டு, 8 மணி நேரம் டியூட்டி. இவருக்கு ஒரு ஆவரேஜ் இங்கிலீஷ் தெரியும். ஆனால் அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் இவருக்கு ஏதோ இறைவனுடைய அதிர்ஷ்டம், இவருக்கு அந்த ஜாப் கிடைச்சிருச்சு. இவர் வேலைக்கு போயிட்டு இருந்தார். 2 வருஷம் முடிஞ்ச உடனே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். இன்னைக்கு சிரமத்தில் இருக்காரு. ஏன், என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்கும்போது அவங்களுடைய மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியை எப்படி பண்ணுறாங்க, எப்படி இன்வென்ட்ரி பிளானிங் பண்ணுறாங்க, இதை எல்லாமே அந்த ப்ராக்டிக்கலாக அவர் கற்றுக்கிட்டு அவரை அப்கிரேட் பண்ணிவிட்டு அவருக்கு ஆவரேஜ் இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படிங்கிறத அவர் இங்கிலீஷ் தினம் ஒரு அரை மணி நேரம் மெனக்கட்டு கற்று இருந்து இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் லெவல், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் லெவல்லையும் அவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸும் அவங்க கம்பெனியில் மார்க்கெட்டிங் டீம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஏன்னா இவங்க மெயில் கம்யூனிகேஷன் எல்லாமே இவங்களுக்கு தெரியுது. பிரான்ச் ஆக்டிவிட்டீஸ் இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இவங்க கூட தான் கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் டீமுடைய பிளானிங் எல்லாமே இவர் கற்றுக்கிட்டு அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை கற்று இருந்துட்டு இவர் தன்னை அப்கிரேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்கு 80,000 சம்பளத்திலையோ 1,00,000 ரூபா சம்பளத்திலையோ வேலை கிடைச்சிருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு தானே டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு உள்ளூரில் 5,000 ரூபா சம்பளத்து தான் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ரொம்ப நெருக்கடியில் இருக்காரு. ஏன் அப்படின்னா இவருடைய வீக்னஸ் என்ன, தன்னால் தொடர்ந்து தன்னை பட்டை தீட்டிக்கிட்டு அப்கிரேட் பண்ணிக்க முடியல. தன்னுடைய இயலாமை வீக்னஸ், தப்பு கிடையாதே, என்னால் அது கற்றுக்க முடியல, என்னால் அப்கிரேட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த வேலையிலேயே அவர் நிலையாக நின்று இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், காலப்போக்கில் கிடைக்கிற ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ கிடைச்சிருக்கும், அல்லது அந்த 40,000 அவருக்கு தொடர்ந்து வருமானமாக இருந்திருக்கும். அவர் வாழ்க்கையில் மேன்மை நிறைய அடைகிறாரோ, பொருளாதார ரீதியாக மேல்நிலை வர்றாரோ இல்லையோ, ஆனால் அவர் இப்போதைக்கு ஒரு சராசரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க முடியும். அதனால் நீங்கள் ஸ்ட்ரென்த்தை கால்குலேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீக்னஸை ஓரம் கட்டிடாதீங்க. ஃபஸ்ட்டு வீக்னஸை கன்சிடர் பண்ணிக்கிங்க. உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் முதல் படி உங்களுடைய வீக்னஸ், அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம்.